பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் அவர்கள் நம்மளுக்கு 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட அன்பு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அது கூடவே பல நபர்களும் லைக் பண்றது, ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றதுன்னு தொடர்ந்து உதவிகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். ரூபியோ அவர்கள் ஈரான பத்தின பிரச்சனை இல்லையா? இந்த பிரச்சனை இன்னும் 2, 3, 4 வாரத்துக்கு 2ல இருந்து 4 வாரத்துக்கு இருக்குங்க. அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து பாத்தீங்கன்னா, ரூபியோ அவர்கள் தரப்புல இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் G7 மீட்டிங். அந்த G7ஓட மீட்டிங்ல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இது போல இருக்கு. அது ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு நேர் எதிரா இருக்கு. அதாவது மிடில் ஈஸ்டோட பிரச்சனைங்கிறது டிராக் ஆயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் முறையா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸ் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இனி இழுக்கும் போல இருக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 6 வாரம் அப்படின்னாங்க. ஆல்ரெடி 3 வாரம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 4 வாரம்னா அதை தாண்டி போறதுக்கான திட்டங்கள் இருக்கு இல்லையா அமெரிக்காக்கு. ஸோ இது நீண்ட நாள் போருக்காக அப்படியே ஒரு வாரமா ஆட் பண்ணிட்டு போறாங்களா அப்படின்ற கேள்விகள். ஸோ மார்க்கோ ரூபியோ அவர்கள் இன்னும் 2ல இருந்து 4 வாரம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டைம் பீரியட் ஃப்ரேமை விட இது இன்னுமே இழுக்குது. ஸோ அமெரிக்கா இன்னும் முழுமையா வெற்றி பெறல அப்படிங்கிற விஷயங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியுதா? ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் அவன் ஜெயிச்சாச்சு, அங்க என்ன இருக்குது ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா மார்க்கோ ரூபியோ அவர்கள் அதுக்கு மாறா வந்து பேசுறாரு. அதுவும் G7 மீட்டிங் முடிஞ்சிருக்கு. ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ரூபியோ அவர்கள் சொல்லிக்கிறாரு, தெஹ்ரானை பத்தி, அதாவது ஈரானோட கேபிட்டல், ஸோ தெஹ்ரானை பத்தி பேசணும், பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இன்டர்மீடியேட்ரிஸ், அதாவது பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நேரா அமெரிக்கா வந்து நாங்க ஈரான் கிட்ட பேசல, மத்தியஸ்தம் பண்றதுக்கு சில நாடுகள் இருக்காங்க, அவங்க வழியா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நெகோசியேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இல்லாம இன்னொருத்தவங்க வச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற. இது ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பேச விருப்பம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஈரானுக்கு பேச விருப்பம் இல்லை. ஏன்னா எப்பவுமே அவங்க டைரக்டா அமெரிக்கா கூட பேசினதே இல்லை. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு எந்திரிச்சா வந்து வேற விஷயத்த சொல்லுவாங்க. இது போல பல காரணங்கள் இருக்கு. அது ட்ரம்ப் அவர்கள்லாம் நேத்து பேச்சு விடிஞ்சா போச்சு, இன்னத்து பேச்சு தூங்கினா போச்சு அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஒமனை வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க ஒமன் கிட்ட பேசுவாங்க, ஒமன் அமெரிக்கா கிட்ட பேசும். அமெரிக்கா ஒமன் கிட்ட பேசினாங்கன்னா ஒமன் ஈரான் கிட்ட பேசுவாங்க. இது போல வந்து பார்த்தா பக்கத்து ரூம்ல உட்காந்துக்கிட்டு நெகோசியேஷன் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. நேரடியா பேச வேணாம் அப்படிங்கிற. இப்ப அதே போல விஷயங்கள் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கே தவிர அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. அதுவும் ட்ரம்ப் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த 15 அம்ச கோரிக்கை அப்படிங்கிறது ஈரான் நிராகரிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பேச்சுவார்த்தை? அப்புறம் ஈரான் வைக்கிறதா அமெரிக்கா ரிஜெக்ட் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மாதிரிதான். இதுவும் ஒரு நீண்ட காலத்துக்கு வந்து பார்த்தா கோல்டு ஃபேஸுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. எப்படி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து பண்ண களம் அப்படிங்கிறது கோல்டு ஃபேஸுக்கு மாறுது. தினமும் 20 ட்ரோன், 200 ட்ரோன், 300 ட்ரோன் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. ஒரு டைமும் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே இங்க சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ண காட்டுறதுக்கான சில தாக்குதல்கள். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அதை மறக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையே வந்துருச்சு இல்லையா? இப்ப இங்கேயாவது ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமான்னு பார்த்தா இங்கேயே இல்லை. இப்ப ஈரான் ஏதாவது கோல்டு மோடுக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும், அமெரிக்காக்கு வழி இல்லாத வரைக்கும் கண்டிப்பா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு முடியாது அமெரிக்காக்கு ஃபேவரா. ஸோ அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு ஈஸியான ஒரு வழிமுறையை கையாண்டிருக்காரு. என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறத ட்ரம்ப் ஸ்ட்ரைட்டுங்கிறத வச்சுருங்க பேரு அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது அவரும் பேசும்போது வந்து பண்ண பேசிக்கிறாரு, இல்லை நிறைய விஷயம் பேசிக்கிறாரு. நம்ம அடுத்த பேரை பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் அதுல அதை என்னதான் பேசினா அதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இதுதான். ட்ரம்ப் ஸ்ட்ரைட்னு பேர் மாத்திடலாம் அப்படிங்கிறது போல. பேர் ஆல்ரெடி பெர்ஷியன் கல்ஃப் வந்து பார்த்தா அரேபியன் கல்ஃப்னு மாத்தினாரு. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ட்ரம்ப் ஸ்ட்ரைட்னு மாட்டுறாரு. இதெல்லாம் மாத்துறதுனால ஏதாவது கடந்து நடந்துருமா அப்படின்னா இல்ல. கூகுள் மேப்ல வேணா பேர் மாத்திக்கலாமே தவிர அது ரியாலிஸ்டிக்கா அது வேலை செய்யுதானா இல்லை. ஏன்னா இப்ப ஈரான் சொன்னபடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3ல 1 மிசைல் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அஸ்லிம் சோலார் பிளான்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா அடி விழுந்திருக்கு. இஸ்ரேல்ல நெகிவ் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த டெசர்ட் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோட லார்ஜஸ்ட், இஸ்ரேலோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஸ்டேஷன், சோலார் பேனலை வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட். ஸோ அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான இமேஜஸ் வந்திருக்கு, வீடியோ பதிவெல்லாம் வருது. பட் நம்ம சில பல காரணங்களுக்கான இமேஜ் இருக்கிறேன். ஏன்னா சேனல் பயங்கரமா அடி வாங்குது, அந்த ஒரு காரணத்தாக தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க.
ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கப்புறம் டெலகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடா இருக்கக்கூடியதையும் நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இந்த பதிவு வந்துருச்சு அப்படின்னா, டெலகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுக்க ஆரம்பிச்சேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து பதிவுகள் வர ஆரம்பிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தொடர்ந்து வீடியோக்கள் போடுறதுக்கு. எந்த ஒரு டிலே இல்லாம அடுத்த செய்திகள் போகும். ஸோ இது போல அங்க இருக்கக்கூடிய எனர்ஜி ஸ்டேஷன்ஸ் மேல இப்ப ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பெஹ்ரீன்ல பொளந்து கட்டிக்கிறாங்க. பெஹ்ரீன்ல இன்டர்செப்டார்ல வேலையே செய்யல. அது போல வீடியோ பதிவுகள்லாம் வருது. 2 இன்டர்செப்டார் ஒரு மிசைல் இன்டர்செப்ட் பண்றதுக்காக வரும். பட் ஆனா அந்த ஒரு மிசைல் அத கடந்து போய் அடிச்சு. இது போல பல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. சிலர் அது ஏஐன்னு சொல்லலாம், சிலர் ஃபேக்குன்னு சொல்லலாம். எதுவா இருந்தாலும் அடி விழுந்திருக்கு. சேட்டலைட் இமேஜினரியில வந்து பண்ணா வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஏமாத்த முடியாது. அது ஏஐயா இருந்தாலும் என்ன தப்பு? அதான் அடிச்சிட்டாங்கல்ல அப்புறம் என்ன? அப்படிங்கிறத வந்து பண்ணா பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ ஈரான் வந்து பண்ணா பெஹ்ரீன்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி மேல வந்து பண்ண அடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு ஆயில் ஃபெசிலிட்டி லார்ஜஸ்ட் ஆயில் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. பெஹ்ரீனோட ஸ்டேட் ஓன்ட் அதாவது இந்த கவர்மெண்டோட ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனி பிஎப்பிசிஓன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேல வந்து பண்ண ஒரு அட்டாக் பண்ணி இருந்துக்கிறாங்க. தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு பல மணி நேரங்களா அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு. அட் சேம் டைம் கத்தார் ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் திரும்ப திரும்ப அந்த பகுதியில தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. புதுசா இன்னொரு தடவை திரும்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கத்தார் ஏர்போர்ட்ல வந்து பண்ணா டார்கெட் பண்ணி இருக்காங்க. ரேடார் சிஸ்டம்ஸ் அங்க இருக்கக்கூடிய ரேடார் இருக்கும் இல்லையா? சோ அது மேல தாக்குதல் பண்ணிருக்காங்க. அது சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய ரேடார் அப்படிங்கிற வைத்து சொன்னாலும் அது ஒரு ரேடார் தானே. அந்த ரேடாரை பயன்படுத்தி எதிரிகளோட ட்ரோன்கள் வருது, ஈரானோட ட்ரோன்கள் வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? மிசைல் வருதுங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சோ அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? ஏன்னா மிலிட்டரி மிக முக்கியமான ரேடார்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அப்ப அந்த வகையில ஏர்போர்ட்குள்ள இருக்கக்கூடிய ரேடார்ஸ் அடிக்க பல முறை ட்ரை பண்ணாங்க ஈரான். எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஜாமிங் சிஸ்டம் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பண்ண சில நேரங்களை தட்டி விட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் விழுந்துட்டு இருந்தது. ஏர்போர்ட்ல சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ அந்த ரேடாரையும் அடிச்சுட்டாங்க. சில பல இடங்கள்ல ரேடார் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த எல்லாத்தையும் வந்து பண்ண குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஈரான். ஒரு கட்டத்துக்கு மேல அது எதையுமே வந்து பண்ண சமாளிக்க முடியல அப்படிங்கறத எதிர்க்கூடிய விஷயம். ஸோ பெருமளவுல ரேடார்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா பிளைண்ட் ஆயிருவாங்க. இது நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ரேடார்ஸ் எல்லாம் தாக்கப்படுறதுனால என்ன மாதிரியான விளைவுகள் நடக்குது, ஈரானுக்கு எப்படி அது அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம சேனல்ல பாத்துருக்கோம். இப்ப தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இது போல ரேடார்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இதோட விளைவு என்னன்னா சவுதியில இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக். இதனால வேக்சின் சொல்லுவாங்க இல்லையா? இதுவும் ஒரு ரேடார் தான். அதாவது செனட்டரி மேல பறந்துட்டு ஈர்டி செனட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ பறந்துட்டு இருக்கும்போது ஏர்பான் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ரேடார் கூட வந்து பாத்தீங்கன்னா உலகம் ஒரு உரண்டை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அதனால ரேடார் கதிர்வீச்சுகள்ல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த விமானம் பறந்துட்டு இருக்கும்போது இதோட ரேடார் அலைகள் வந்து பாத்தீங்கன்னா சமமா போயிட்டு இருக்கிறதுனால ஏதாவது ஒண்ணு தாழ்வா பறந்ததுன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ட்ரோன்கள் மிசைல்கள் தாழ்வா பறந்து வந்தாலும் முன்கூட்டியே தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். இப்ப இந்த ஏவாக்ஸ் மேலேயும் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இது ஒரு மாபெரும் தோல்வியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு மாறிட்டு இருக்கு. ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கானால அவங்களோட பொருட்களை பத்திரமா வச்சுக்க முடியல. எல்லாமே தாக்குதலுக்கு உட்படக்கூடிய பகுதிகளா மாறுது. ஈரான் இந்த மிடில் ஈஸ்ட் முழுவதுமே ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இப்ப வரைக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடிய நாடுகள் ஈரானோட கிழக்கு பகுதிக்கு போட முடிச்சானா இல்ல. ஈரானோட கிழக்கு பகுதியில் இப்ப வரைக்கும் பெருசா எந்த ஒரு தாக்குதல் நடக்கல. மிசைல் சிட்டிஸ்ல மேக்ஸிமம் அந்த ரீஜன்ல இருக்கலாம். ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸாவது இருக்கலாம். ஏன்னா இவங்க துர்க்மெனிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ட்ரோன் ஃபேக்டரி இருக்கு. ஸோ அந்த பகுதியில இருந்து அங்க ட்ரோனை ரெடி பண்ணி எய்டு அப்படி இப்படின்னு சொல்றதுல ஏதோ ஒரு லாஜிஸ்டிக்கல் சப்ளைல ஈரானோட கிழக்கு பகுதிக்கு வந்தாலும், அதாவது ஆப்கானிஸ்தான், ஈரான் அந்த சைட்ல வந்து இருந்தாலும் இப்ப அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா தாக்க முடியாதனால ஈரான் ரொம்ப சேஃபா இருக்கிறாங்க. அதிகப்படியான மிசைல்கள் அவங்க கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஈரானுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மேலும் மேலும் அட்வான்டேஜ் கிடைச்சிட்டு இருக்கு. அட் சேம் டைம் ஒமனியை வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணி இருக்காங்க. இது ஈரான் பண்ணாங்களா இல்லையா என்னதுங்க தெரியல. ஏன்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல மறுப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்களும் அடிக்கலீங்க அப்படிங்கிறது போல சவுதி மேல அட்டாக் பண்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க சில டைம்லாம். இந்த ஒமனோட போர்ட், ஏன்னா இவங்க தான் மத்தியஸ்தம் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப இங்க இருக்கக்கூடிய போர்ட் ஒமனோட போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்கியிருக்கு. ஸோ அதுல கிரெயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இங்க நடக்கக்கூடிய விஷயம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும்.
உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பாய்.